Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273. ராஜ்யசபா தேர்தலில் தேமுதிக சார்பில் LK சுதீஷ் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதிராஜா வழங்கிட கேட்கலாம். பாரதிராஜா, முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக திமுக கூட்டணியில இணைந்த தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கப்படும் என ஏற்கனவே கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தது. இந்த நிலையில தேமுதிக சார்பில் யார் அந்த வேட்பாளராக இருப்பார் என்ற கேள்விகள் எழுந்து வந்தது. ஒருவேளை விஜயபிரபாகரன் இருப்பாரா என்ற கேள்விகளெல்லாம் எழுந்து வந்த நிலையில தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. தேமுதிக கட்சியின் சார்பில் அக்கழகத்தினுடைய பொதுச் பொருளாளர் LK சுதீஷ் அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார் இந்த ராஜ்யசபா தேர்தலில் என அதிகாரப்பூர்வமாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பின் நகலை விஜயகாந்த் அவர்களின் நினைவிடத்தில் வைத்து அவர்களின் ஆசியை பெறுவதை போன்ற மலர் தூவி மரியாதை செய்து பின்னர் அந்த வேட்பு மனுவை கொண்டு சென்று இன்று பிற்பகல் தாக்கல் செய்ய உள்ளதாக தற்போது தகவலானது கிடைத்திருக்கிறது. யார் தேமுதிக தரப்பிலிருந்து போட்டியிடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில LK சுதீஷ் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது தற்போது வெளியாகியிருக்கிறது. இதை அறிவித்துள்ள அந்த கட்சி மேலும் MLA சீட்டில் எத்தனை இடங்கள் வழங்கப்படும் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்துள்ள நிலையில் தற்போது ஒரு முற்றுப்புள்ளி மட்டும் கிடைத்திருக்கிறது. ராஜ்யசபா தேர்தலில் LK சுதீஷ் அவர்கள் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444227273.